தமிழகத்தின் வருங்காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களது 48வது பிறந்தநாளை முன்னிட்டு அவருடன் பயணித்து மக்கள் நல திட்டங்களை நாங்கள் சிறப்பான முறையில் அவர் விரும்பியவாறு மக்களுக்கு பயன்படுகிற திட்டங்களை செயல்படுத்துகிற முறையிலே இன்று தமிழகம் முழுவதும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு எங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து தொடங்கியிருக்கிறது. திமுக தமிழகத்தில் நிதிகள் வராமல் எங்கள் தலைவர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு துரோகம் செய்து வருகிறார். இப்போது கூட பாருங்கள், ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்றால் இன்னொரு திட்டங்களை அறிவித்து வருவார். ஆனால் இவர் வருகிறார் என்றால் துக்க செய்தி தான் வருகிறது. தமிழ்நாட்டுக்கு தேவையான 2 மெட்ரோ திட்டங்களை முடியாது என்று நிராகரித்து வருகிறார். மேலும் என்ன சொல்கிறார், பயனுள்ளதாக திட்டங்களை அறிவிக்கவே இல்லையே. இவ்வாறு இருக்கும் போது ஆயினும் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா வளர்ச்சி விதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவே அதிகமான வளர்ச்சி மிக்க மாநிலம் எது என்றால் அது தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 11.7% வளர்ச்சியை அடைந்து அது குறிப்பாக திராவிட மாடல் நாயகர் எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைவரே ஒரு சிறப்பான ஆட்சி வழங்குகிறது. சிறப்பான ஆட்சி தொடர வேண்டும் என்பதை மக்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதை பற்றி கருத்து கூட பலமாக கொஞ்சம் மாறிட்டு